வணக்கம். என்னோட பேர் லாவண்யா. இன்னைக்கு நமக்கு பார்க்க போகிறது கான்சனன்ட் சவுண்ட்ஸ். கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து 21 லெட்டர்ஸ்லேருந்து 24 சவுண்ட்ஸ் வருது அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இன்னைக்கு நம்ம ஏன் கான்சனன்ட் சவுண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நர்சஸ் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து இதை வந்து ப்ரொனன்சியேஷன் ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம எல்லாமே வந்து பன்மொழியை சேர்ந்தவர்கள். அப்போ நமக்கு தாய்மொழி வந்து வேற ஒரு லாங்குவேஜா இருக்கும். நமக்கு கத்துக்கிறது வந்து செகண்ட் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். அப்போ நமக்கு வந்து என்னன்னா இந்த லாங்குவேஜ்ல இருந்து இந்த லாங்குவேஜ்க்கு வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எதனால அப்படின்னா நம்ம பிறக்கும் போதே நம்மளோட மசில்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஆர்கன் வந்து அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு நம்மளோட தாய்மொழிக்கு அடாப்ட் ஆயிட்டு நமக்கு வந்து வர்றதுனால இந்த மொழியை நம்ம கத்துக்கும் போது நம்மளோட மசில்ஸ் வந்து அடாப்ட் ஆகுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனாலதான் நமக்கு வந்து ஈஸியா வந்து ப்ரொனன்சியேஷன் வந்து வர்றதுக்கு கஷ்டமா இருக்கு. அப்ப இந்த ஈஸியா வரணும் அப்படின்னா நம்ம இந்த ஃபெனடிக் சிம்பிள்ஸை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா வந்துடும். ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு என்னடா நம்ம மற்றவங்க கிட்ட பேசினா நம்ம வந்து நம்மள கேலி பண்ணுவாங்களே அப்படின்லாம் நினைச்சு யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணனா நீங்களே உங்களுக்குள்ள ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ திங்க் பண்ணுங்க இங்கிலீஷை பத்தி. அப்போ நீங்களே ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபெனடிக் சிம்பிள்ஸ் வந்து கண் முன்னாடி வர ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு BENIGN இது வந்து பினைன், ஓகேவா? ஆனா இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? பினைன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். எனக்கு வந்து டக்குன்னு இது இப்படி வருது அப்படின்னா என் கண் முன்னாடி நான் இப்போ இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த வேர்ட்ஸை சொல்லும் போது எனக்கு வந்து இந்த ஃபெனடிக் சிம்பிள் வந்து என் கண் முன்னாடி வருது. அப்போ நான் இதை வந்து பினைன் அப்படின்னு நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றேன் நான் கரெக்டா. இந்த மாதிரி உங்களுக்கும் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இந்த சவுண்ட்ஸ் வந்து எவ்வளோ கிளியரா நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றோமோ அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிகுலேஷன். அதாவது இந்த வேர்ட்ஸ் ஒவ்வொரு வேர்ட்ஸும் கரெக்டா உச்சரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிகுலேஷன். ஹவு கிளியர்லி வி ப்ரொனவுன்ஸ் த வேர்ட்ஸ், அதுதான் ஆர்டிகுலேஷன். இந்த ஆர்டிகுலேஷன் கிளியரா கொடுக்கணும்னா நமக்கு ஆர்டிகுலேட்டர்ஸ் நமக்கு வந்து என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்டிகுலேட்டர்ஸை நம்ம யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ என்னெல்லாம் ஆர்டிகுலேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா 8 ஆர்டிகுலேட்டர்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அப்பர் லிப், லோவர் லிப், டங், ஆல்வியோலர் ரிட்ஜ், ஹார்ட் பேலட், சாஃப்ட் பேலட், யுவிலா, பெரஞ்சியல் வால் அண்ட் கிளாட்டிஸ். இது வந்து என்ன அப்படின்னா பிளேஸ் ஆஃப் ஆர்டிகுலேஷன். அடுத்து வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன். அப்படின்னா என்ன, எந்த முறையில நமக்கு வந்து உச்சரிப்பு வருது அப்படிங்கிறது. அப்ப அதுக்கு காற்று உள்ளேருந்து வெளியில வந்து நமக்கு தடைப்பட்டு வெளியில போயிட்டு நமக்கு ஒரு சவுண்டு கொடுக்கறது, அதுதான் வந்து மேனர் ஆஃப் ஆர்டிகுலேஷன். இதுல வந்து 6 வகையா பிரிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீடியோலயே நம்ம பார்த்திருந்தோம். இதுல என்னென்ன அப்படின்னா பிளாசியூஸ் வந்து 6 சவுண்டை கொடுக்குது. ஃப்ரிகேட்டிவ்ஸ் அது 9 சவுண்டை கொடுக்குது. அஃப்ரிகேட்ஸ் அது வந்து நமக்கு 2 சவுண்டை கொடுக்குது. நேசல் 3 சவுண்டை கொடுக்குது. லேட்டரல் 1 சவுண்டை கொடுக்குது. அடுத்து வந்து செமி வவல் அது 3 சவுண்டை கொடுக்குது. ஸோ டோட்டல் வந்து 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இப்படி பிரிக்கப்படுது. இதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா பிளாசியூஸ் அப்படின்னா என்னன்னா இதுக்கு பேர் வந்து ஸ்டாப் கான்சனன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எதனால நம்ம சொல்றோம் அப்படின்னா காற்று உள்ளேருந்து வெளியில வந்து தடைப்பட்டு உச்சரிக்கும் போது வெளியில வந்து காற்று விடும் பொழுது அந்த டைம்ல வர சவுண்டு தான் வந்து இந்த சவுண்ட் வந்து பிளாசியூஸ் சவுண்ட். எந்தெந்த லெட்டர் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா லெட்டர் பி, லெட்டர் பி, லெட்டர் கே, லெட்டர் ஜி, லெட்டர் டி, லெட்டர் டி. இந்த 6ம் வந்து நமக்கு இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வாய்ஸ்டாவும் அன்வாய்ஸ்டாவும் பிரிக்கிறோம். வாய்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம வோக்கல் ட்ராக்ல இருந்து வைப்ரேஷன் வர்றதை வந்து வாய்ஸ்டாவும், நமக்கு உச்சரிக்கும் போது இந்த வோக்கல் ட்ராக்ல வைப்ரேஷன் இல்லாததை அன்வாய்ஸ்டாவும் நம்ம வந்து பிரிக்கப்படுறோம். அப்போ நம்ம இந்த 6 லெட்டரும் பார்க்கும்போது நமக்கு எது வாய்ஸ்ட் எது அன்வாய்ஸ்ட் அப்படிங்கிறது நான் சொல்லும் போது நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போற லெட்டர் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா பி, பி இது 2 தான் நம்ம பார்க்க போறோம். இது நல்லா கவனிங்க. பி லெட்டரை ப அப்படின்னு உச்சரிக்கணும். பி லெட்டரை ப அப்படின்னு உச்சரிக்கணும். உச்சரிக்கும் போது லெட்டர் பி வந்து நமக்கு அன்வாய்ஸ்டா இருக்கு, வைப்ரேஷன் வரல. லெட்டர் பி பாருங்க நல்ல வைப்ரேஷன் கொடுக்குது. இப்போ இது 2ம் எப்படி உச்சரிக்கப்படுது அப்படின்னா இந்த லோவர் லிப் வந்து அப்பர் லிப்ல டச் ஆகும்போது நமக்கு வந்து காற்று உள்ள வந்து அடைஞ்சி வெளியில விடும்போது நமக்கு வந்து இந்த சவுண்ட் வந்து கொடுக்குது. அப்போ
லோவர் லிப் வந்து ஆக்டிவாகவும் அப்பர் லிப் வந்து பாசிவாகவும் நமக்கு வந்து ஆக்ட் பண்ணுது. இதன் மூலியமா தான் நமக்கு இந்த சவுண்டு வருது. நல்லா கவனிங்க, நான் லெட்டர்ஸ் வச்சு சொல்றேன். ப ப பிக், ப ப பிக், ப பை, ப பேக். ஓகேவா? இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா கண்டிப்பா வந்து இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா வந்துடும். அடுத்த சவுண்டு பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லெட்டர் டியும் பார்க்க போறோம். இந்த லெட்டர் டியும் லெட்டர் டியும் வந்து எதுல இருந்து வருது அப்படின்னா டிப் ஆஃப் த டங் வந்து ஆல்வியோலார் ரிட்ஜ்ல வந்து டச் ஆகும்போது அதே மாதிரி காற்று தடைப்பட்டு வெளியில விடும்போது நமக்கு வர சவுண்டு தான் வந்து லெட்டர் டியும் லெட்டர் டியும். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்ன்றது சொல்றேன், கவனிங்க. அதே மாதிரி இதுல வந்து வாய்ஸ்டு எது அன்வாய்ஸ்டு எது அப்படிங்கறது சொல்றேன், அதையும் நல்லா கவனிங்க. அன்வாய்ஸ்ட் சவுண்ட் வரல, நமக்கு வைப்ரேஷன் இங்க வரல. ட் நல்ல வைப்ரேஷன் வருது. ட் 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 டிம் ட் டிம் ட் டாப் ட் டாப். புரிஞ்சுதா? இது வந்து இந்த லெட்டர்ஸ் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு இந்த சவுண்ட் வந்து நல்லா கிளியரா வரும். அடுத்து பார்க்க போறது என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லெட்டர் கேவும் லெட்டர் ஜியும் பார்க்க போறோம். இது எப்படி நமக்கு வந்து உருவாகுது அப்படின்னா பேக் ஆஃப் த டங் வந்து வீலம், அதாவது சாஃப்ட் பேலட், அந்த இடத்துல நமக்கு டச் ஆகும்போது நமக்கு வரக்கூடிய சவுண்டு தான் வந்து லெட்டர் கேவும் லெட்டர் ஜிக்கும் வரக்கூடிய சவுண்ட். இது எப்படி அப்படிங்கறத கவனிங்க. இதுவும் வந்து வாய்ஸ்டு அன்வாய்ஸ்டு இருக்கு. க் அன்வாய்ஸ்டு, க் வாய்ஸ்டு, க் 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 கெயின், க் கெயின், க் கெயின், க் கெயின். இப்போ இந்த 6 லெட்டரும் இப்போ பார்த்தது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இக் அப்படிங்கிற சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் வந்து நமக்கு கொடுக்குது. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் சி, லெட்டர் சியும் கொடுக்குது, லெட்டர் கேவும் கொடுக்குது, லெட்டர் கியூவும் கொடுக்குது. இந்த 3மே வந்து ஒரே சவுண்டு தான். நல்லா உச்சரித்தா உங்களுக்கு தெரியும். சி சவுண்டு, சி லெட்டரு க் கேட், க் கே kite, Q letter, queen. அவ்வளவுதான். இது 3மே வந்து அந்த இக் சவுண்ட் தான் வந்து நமக்கு கொடுக்குது. புரியுதா? ஆனா அது வந்து அன்வாய்ஸ்டு சவுண்ட். புரிஞ்சுதா? இதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு டங் ட்விஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும். நம்ம ஒவ்வொரு லெட்டருக்கும் டங் ட்விஸ்டர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டங் ட்விஸ்டர்ஸை நீங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நம்ம என்ன லெட்டர் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா லெட்டர் ப. ஓகேவா? Betty bought a bit of butter, but the bit of butter Betty bought was bitter. So Betty bought a better butter to make a bitter butter better. Betty bought a bit of butter, but the bit of butter Betty bought was bitter. So Betty bought a better butter to make a bitter butter better. இந்த சவுண்டை வந்து நீங்க இப்படி கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து வைப்ரேஷனும் ஃபீல் பண்ண முடியும். இந்த சவுண்ட் வந்து உச்சரிப்பை வந்து உங்களால நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதை கண்டினியூஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த சவுண்ட் பார்க்க போறது வந்து ரெண்டு லிப்ஸ். Peter Piper picked a peck of pickled peppers. Peter Piper picked a peck of pickled peppers. இந்த சவுண்ட் இங்க வச்சீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அன்வாய்ஸ்டாவே இருக்கும். ஸோ அப்படி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த சவுண்ட் வந்து என்னன்னா இட் சவுண்ட். 2 tiny tigers take 2 taxis to town. 2 tiny tigers take 2 taxis to town. அப்போ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சவுண்ட் வந்து உங்களுக்கு கிளியரா வரும். அடுத்து வந்து ட். Don't dance dangerously during dirty duels. Don't dance dangerously during dirty duels. இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ட் சவுண்ட் வந்து நல்லா கிளியரா வரும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது க் சவுண்ட். Great grey geese graze gaily daily. Great grey geese graze gaily daily. இந்த க் சவுண்டை நீங்க வந்து இந்த டங் ட்விஸ்டர்ஸ் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா க் சவுண்ட் வந்து நல்லா வரும். அடுத்து க் சவுண்ட். Kinky Kate Kids. Kinky Kate Kids.
இந்த டங் ட்விஸ்டர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது க் சவுண்ட் வந்து நல்லா வரும். ஸோ இப்போ இந்த எல்லாமே டங் ட்விஸ்டர்ஸ் வச்சு நீங்கள் ஒவ்வொன்றையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆர்டிகுலேஷன் நல்லா வரும், ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ.